சுவையும் நலமும் வலையொலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் தொக்கு, ப்ரான் கிரேவி. இந்த இறாலை சுத்தம் பண்ணுறதுல சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இறாலை ஓடு பெரும்பாலான கடைகளில் நீக்கி கொடுத்துட்றாங்க. அந்த தலையும் ஓடும் நீக்கினதுக்கப்புறம் அந்த இறாலுடைய மேல் பகுதியில் இப்படி கீறினீங்கன்னா அந்த இறாலுடைய உணவு குழாய் இருக்கும். அதில் அது சாப்பிட்டு செரிமானமான கழிவுகளோடு சேர்ந்த அந்த குழாய் அழுக்கோடு இருக்கும். அதை நீங்கள் இப்படி எடுத்துருங்க. நூல் மாதிரி வரும். அதை கடைசி வரைக்கும் கீறி விட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தம் பண்ண இறாலை ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை தனியாக முதல்ல வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம். எதுக்காக இப்படி செய்கிறோன்னா, அந்த இறாலுடைய ஒரு விதமான கவுச்சி வாடை போகிறதுக்காக தான் செய்கிறோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேருங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இது வதங்க நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணி வதங்குற வரைக்கும் வறுத்துக்கலாம், அல்லது அந்த தண்ணியோடவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பின்னாடி நம்ம தொக்கு செய்யும் போது அந்த தண்ணியை சேர்த்து வற்ற வச்சுக்கலாம். இந்த இறாலில் முக்கியமானது அது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம்தான் வதக்கணும் அல்லது சமைக்கணும். இல்லாட்டி அது ரொம்ப வெந்து ஒரு ரப்பர் மாதிரி கெட்டித்தன்மை ஆகிடும். அப்போ சாப்பிட நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம முன்னாடியே அதை நல்லா சமைச்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குறோம். அதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3 தக்காளியை விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வரதளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். தொக்குங்கும் போது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயாவது விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலேயும் விடுறவங்க விட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கண்டிஷனில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். ஜீரகம் வதங்கின உடனே மசாலா சேர்க்குறோம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3லிருந்து 3.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். இந்த கரம் மசாலா பொடி அவசியம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இந்த மசாலா ஓரளவு எண்ணெயில் வறுபட்டுருச்சு. இதோட அந்த இறால் வேக வச்சும் போது ஒரு தண்ணி பிரிஞ்சு வந்ததில்ல, அந்த தண்ணியை சேர்த்து அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த தொக்கு நல்லா சுருண்டு வர்றதளவுக்கு வதக்கிக்கிறோம். அந்த ஈரத்தன்மை தக்காளி வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை வற்றினதுக்கப்புறம் தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ தான் அது தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதற்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இந்த இறாலை சேர்த்தா இந்த மசாலா அதுக்குள்ளே சேருமா அப்படின்னு சில சந்தேகம் இருக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தீங்கனாலே இந்த மசாலாவுடைய காரம் உப்பு எல்லாம் அந்த இறால் கூட சேர்ந்துடும். கடைசியாக இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த அசைவ உணவு எல்லாத்துலேயுமே நம்ம மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சேர்க்குறது அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை அகற்றுறதுக்காகவும் அதனால் குடலுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்காகவும் தான். மிளகு பெரும்பாலான அல்லது அனைத்து அசைவ உணவுகளையும் சேர்த்து செய்கிறது தான் நல்லது. ஏதாவது ஒரு ஒவ்வாமையோ நச்சுத்தன்மையோ இருந்தால் அந்த மிளகு அதை நீக்கிடும். கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து பிரட்டி விட்டு எடுத்து வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க.
நன்றி, வணக்கம்.